எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா இந்த இன்னும் கொஞ்சம் அன்றதுக்கு ஒரு முடிவே இல்லைன்னா என்ன ஆகும்? எப்ப போதும்னு சொல்றது, அந்த மனநிலை நம்ம சந்தோஷத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். வெற்றிங்கிறது ஒரு மாதிரி போத மாதிரி தான். அது நம்மள ரொம்ப புத்திசாலியா ஃபீல் பண்ண வைக்கும். ஆனா பில்கேட் சொல்ற மாதிரி அது ஒரு மோசமான டீச்சரும் கூட. ஏன்னா ஒரு தடவை ஜெயிச்சிட்டா போதும், நமக்குள்ள இனிமே தோக்கவே மாட்டோம்னு ஒரு தப்பான நம்பிக்கை வந்துடும். நம்ம திறமைய மட்டுமே நம்பி அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுவோம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் பெரிய மலையோட உச்சிக்கு போயிட்டா நாம அவரோட கடின உழைப்பு மட்டும்தான் பார்ப்போம். ஆனா அன்னைக்கு கரெக்டா அடிச்ச காத்து, திடீர்னு விலகின மேகம், இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தையும் நாம யோசிக்கணும்ல. பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாமே இப்படித்தான். அதுல லக்கோட பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவங்க போன அதே வழியில போய் நாமளும் அதே இடத்தை அடையறதுன்றது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சக்தி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தரோட வெற்றிய பார்த்து பொறாமப்பட மாட்டோம். அதே மாதிரி ஒருத்தர் தோத்துட்டா அவங்கள குறை சொல்லவும் மாட்டோம். ஏன்னா எல்லாத்துக்கும் திறமை மட்டும் காரணம் இல்ல. இந்த உண்மையை ஏத்துக்கிட்டா நம்ம மேலயும் சரி, மத்தவங்க மேலயும் சரி, இன்னும் கொஞ்சம் கருணையா இருப்போம். நம்ம பொதுவா செய்யற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, வாரன் பஃபெட், எலான் மஸ்க் மாதிரி பெரிய ஆளுங்களோட கதையை படிச்சுட்டு அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது. ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியமில்ல. அதுக்கு பதிலா பொதுவா சந்தோஷமா இருக்கிற சராசரி மனுஷங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு, தன்னோட நேரத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது ஒரு பொதுவான உண்மை. இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். இப்போ ஒரு விசித்திரமான கேள்வி வருது. ஒருத்தர்கிட்ட தேவைக்கு மேல பணம், புகழ், மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனாலும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஏன் ரிஸ்க் எடுக்கறாங்க? இதுக்கு பின்னால இருக்கிற அந்த சைக்காலஜியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். போதும், இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்ளோ பெரிய தத்துவம் இருக்கு தெரியுமா? இது ஒரு சின்ன கதை மூலியமா நாம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். கர்ட் வானகெட், ஜோசப் ஹெல்லர்னு 2 ஃபேமஸான எழுத்தாளர்கள். அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன உரையாடல் தான் இது. ஒரு பார்ட்டில ஒனகெட் வந்து ஜோசப் ஹெல்லர் கிட்ட சொல்றாரு, பாத்தீங்களா, அந்த பில்லியனர் ஒரே நாள்ல நீங்க உங்க நாவல் மூலமா சம்பாரிச்ச மொத்த பணத்தை விட அதிகமா சம்பாரிச்சிட்டாருன்னு. அதுக்கு ஹெல்லர் ரொம்ப அமைதியா ஆனா செம்ம பவர்ஃபுல்லா ஒரு பதில் சொன்னாரு. ஆமா, ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அது போதுங்கிற மனசு. சரி, அந்த போதுங்கிற கோட்டை தாண்டுனா என்ன ஆகும்? அதுக்கு 2 நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பாப்போம். ரஜத் குப்தா, பெர்னி மேடாஃப். இவங்க கிட்ட இல்லாத செல்வமே இல்ல. ஆனாலும் பேராசை கண்ண மறைச்சதால கடைசியில எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. ரஜத் குப்தாவோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நம்பரை பாருங்க. $100 மில்லியன். 2008ல இதுதான் அவரோட சொத்து மதிப்பு. அதாவது அவரோட ஆயுசுக்கும் செலவு செஞ்சாலும் தீராத அளவுக்கு பணம் அவங்கிட்ட அப்பவே இருந்துச்சு. அவரோட பயணம் நிஜமாவே ஒரு சினிமா கதை மாதிரி தான். கொல்கத்தா தெருக்கள்ல ஆரம்பிச்சு உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனிகளோட CEO பதவி வரைக்கும் போனவர். அவரோட கதையே பல பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனா அந்த பயணத்துல ஒரு மோசமான ட்விஸ்ட் வரப்போகுது. குப்தா செஞ்ச மிகப்பெரிய தப்பு இதுதான். தனக்கு தேவையே இல்லாத பணத்துக்காக தன்னோட வாழ்க்கையில விலைமதிக்கவே முடியாத விஷயங்களை பணயம் வச்சாரு. எப்படியாவது ஒரு பில்லியனர் ஆயிடணுங்கிற ஒரே ஆசையில கோல்ட்மேன் சாக்ஸ் கம்பெனியோட ரகசியங்களை வெளியே சொல்லி தன்னோட நல்ல பேரு, சுதந்திரம், மரியாதை எல்லாத்தையுமே அழுந்துட்டார். பெர்னி மேடாஃப் கதையிலையும் இதே சுகம்தான். நிறைய பேர் அவரை ஒரு பெரிய ஃப்ராடன் மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பான்சி ஸ்கீம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நேர்மையான வழியில தொழில் செஞ்சு கோடிக்கணக்குல சம்பாதிச்சு ரொம்ப வசதியாதான் இருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும். கோடிக்கணக்குல பணம், புகழ், அதிகாரம்னு எல்லாம் தான் இருக்குல்ல. அப்புறம் ஏன் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் ரிஸ்க்ல வைக்கணும்? இது வெறும் பேராசை மட்டும் இல்லைங்க. அதுக்கு மேல இது ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். சரி, குப்தா மேடாஃப் செஞ்ச தவறுகள்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த பேராசைங்கிற வலையில நாமளும் சிக்காம இருக்க என்ன பண்ணணும்? அதுக்கான சில முக்கியமான பாடங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நகரும் கோல் போஸ்ட் அப்படிங்கிற ஆபத்து. அதாவது, நீங்க ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். உடனே அடுத்த பெரிய டார்கெட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க சம்பளம் ஏற ஏற உங்க ஆசைகளும் அதை விட வேகமா ஏறும். இதனால நீங்க எப்பவுமே பின்தங்கி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த ஓட்டத்துக்கு பின்னால இருக்கிற மெயின் என்ஜின் என்ன தெரியுமா? சோஷியல் கம்பேரிசன். அதாவது மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறது. நம்ம தேவைக்காக உழைக்கிறத விட அடுத்தவங்கள விட நாம நல்லா இருக்கணும் தான் அதிகமா ஓடுறோம். இதுக்கு முடிவே கிடையாது. ஒரு உதாரணம் சொல்ற கேளுங்க. ஒரு புதுசா வந்த பேஸ்பால் பிளேயர்.
அவரோட வருஷ சம்பளம் $5,00,000. இது பெரிய காசு தானே? கண்டிப்பா அவர் ஒரு பணக்காரர் தான். ஆனா அதே டீம்ல இருக்கிற மைக் ட்ரவுட்ங்கிற பிளேயரோட சம்பளம் வருஷத்துக்கு $36 மில்லியன். இப்போ அந்த $5,00,000 வாங்குற பிளேயர் தன்னை ஒரு ஏழையா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு பாத்தீங்களா? அவரோட தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனா அந்த கம்பேரிசன் தான் அவரை நிம்மதியா இருக்க விடல. சரி, அப்போ அந்த மைக் ட்ரவுட் சந்தோஷமா இருப்பாரா? அவர் தான் டாப்ல இருக்காருன்னு நினைப்பீங்க. ஆனா 2018ல ஒரு டாப் ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜரோட மினிமம் சம்பளமே $340 மில்லியன். ஆக மைக் ட்ரவுட்டுக்கும் பொறாமப்பட ஒரு ஆள் இருக்காரு. இந்த கம்பாரிசன் கேம்க்கு முடிவே கிடையாது. லாஸ் வேகஸ் கேசினோல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ள போன உடனே வெளியே வந்துடணும். இந்த சோஷியல் கம்பேரிசன்கிற ஆட்டமும் அதே மாதிரிதான். இந்த ஆட்டத்துல ஜெயிக்கவே முடியாது. ஜெயிக்கணும்னா இந்த ஆட்டத்தை ஆடாம இருக்கிறது தான் ஒரே வழி. அப்போ போதும்னு சொல்றது ஒரு தோல்வியா? இல்லவே இல்ல. அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இன்னொன்னு ஓடி கடைசியில வருத்தப்படுறத தடுக்கிற ஒரு கவசம் தான் அது. அது நம்ம நிம்மதிய காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு டெக்னிக். பணம், புகழ் இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில நம்ம எக்காரணத்தும் கொண்டும் ரிஸ்க் எடுக்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு. நம்மளோட நல்ல பேரு, நம்ம சுதந்திரம், நம்ம குடும்பம், நம்ம நண்பர்கள், நாம நேசிக்கிறவங்க நம்மள நேசிக்கிறது, நம்மளோட சந்தோஷம். இந்த போதுங்கிற கோடு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாதுப்போ இந்த விலை மதிக்க முடியாத விஷயங்களை தான் நம்ம சூதாட்டத்துல வைக்க. அதனால கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே கேக்குறேன். உங்க வாழ்க்கையில எது போதும்? நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க? அந்த ஓட்டத்துல எதையெல்லாம் இழக்க தயாரா இருக்கீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்களோட உண்மையான செல்வம் அடங்கியிருக்கு.